அர்ஜுனனுக்கும் தர்மபுத்திரருக்கும் இப்ப சந்தேகம் எப்படி வீழ்த்துறதுன்னு கிருஷ்ணன் யோசிச்சு பார்த்தார். ஏன்னா இவன் நாம பக்கத்துல இருந்து இருக்கோம், நானே சாரத்தியம் பண்றேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கேன், சஞ்சயாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் பீஷ்மாதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு, தர்மபுத்திரருக்கு சந்தேகமா? சரி, இந்த சந்தேகத்திற்கு ஆன்சருக்கே கிடைக்கும், பேசாம பீஷ்மரிய போய் போட்டு அவர்கிட்ட போய் சுவாமி உண்மை என்கவுண்டருக்கு என்ன வழி அப்படின்னு. இது என்கவுண்டர் வழி அப்படின்னு. இது என்ன பெரிய விஷயம் தர்மபுத்திரா, உனக்கு தெரியாதா, ஞாபகம் இல்லையா? என்னை வீழ்த்துவது வெரி சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். உனக்கு எது சுவாமி வீக்னஸ்? வில்லு, அம்பு, கத்தி, கேடயம், கதை அல்லது மற்போர் அல்லது யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இதுல எதுல உனக்கு வீக்னஸ்? இதெல்லாம் எதுவுமே எனக்கு வீக்னஸ் கிடையாது. இது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு வில் பவர் இருக்கு. வேற எங்க? என்னப்பா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதுல கொஞ்சம் சரிக்கிட்டேன். சிகண்டி எதிர வந்தா அவனை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன். திஸ் இஸ் மை வீக்னஸ். தர்மபுத்திரா, நோட் திஸ் பாயிண்ட். அதுவும் தர்மபுத்திரன் யோசிக்கல. அப்புறம் துரோணர்கிட்ட போய் கேட்டான், சுவாமி நீர் எப்படி சுவாமி அப்படின்னு. நான் அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி வீக்னஸே கிடையாது. அதுல ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும், இல்லாம இருக்கவே முடியும். வீக்னஸ் இருந்தானா பெரிய மனுஷன். இப்ப அப்படி ஒரு பராமரிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் ஆகையால உங்ககிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணும் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வீக்னஸ் என்ன? எனக்கு என் பிள்ளைனிடத்துல பாசம் அதிகம். அஸ்வத்தாமாவிடத்துல எனக்கு பாசம் அதிகம். ஓ சரிதான் அப்படின்ட்டு. அதே மாதிரி கிருப்பர், இப்படி ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் தெரிஞ்சுன்னு வரான் தர்மபுத்திரன். அவன் எப்பேற்பட்ட பிராமணிகள்னு பார்த்துக்கணும்.